வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து மாதம் 1,00,000 சம்பாதிக்க முடியும். நான் சம்பாரிச்சிட்ருக்கேன். அது வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நீங்களும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் சென்ட் பண்ணேன். அதில் வந்து வாட்ஸ்அப் சேனலில் சில பேர் இணைஞ்சிருக்காங்க. அது எப்படி நம்ம 1,00,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். குறிப்பாக வந்து சொல்லணுன்னா, இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது அந்த விஷயமானது நம்மளுக்கு வந்து பன்மடங்கு வருமானத்தை கொடுக்கும். குறிப்பாக மற்ற தொழில் எப்படின்னு தெரியாது. ஆனால் கம்ப்யூட்டர் தொழிலை பொறுத்தவரை ஒரு ப்ரோக்ராம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா கூட அந்த ப்ரோக்ராமில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வருமானங்கள் அதிகம் கூடும். சிலவங்க வந்து சொல்லுவாங்க, படிக்கும் போதே வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோங்க சம்பளம் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கிற பீரியடில் அந்த பார்ட் டைம் ஒர்க்காக கொடுத்து ஒரு 10,000 அந்த மாரி சேலரி கொடுப்பாங்க. 10 to 15 அது வரையும் வரும். அதிகபட்சம் அதில் சம்பாதிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவம் அது ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நான் கேள்விப்பட்ட வரையும் ஒரு 3 லட்சம் வரையும் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ வந்து மாதம் கணக்கு பண்ணால் ஒரு 25,000 ருபீஸ் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதிகபட்சமாக சொல்கிறேன் நான். ஆனால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிறது மூலயமா நீங்கள் மந்த்லியே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு லிமிட்டே கிடையாது. இதை வந்து எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம், வந்து டேரெக்டாக ஒர்க் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இன்டைரக்டாக ஒர்க் பண்ணலாம். இன்டைரக்ட் மீன் வெர்ச்சுவலாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கான பயிற்சி தான் நம்ம கொடுக்குறோம். என்ன மாதிரியான பயிற்சி கொடுப்போம், அதை நீங்கள் எப்படி கற்றுப்பீங்க அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கம்ப்யூட்டர் ஆடு பார்த்துருப்பீங்க. டேலி படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து இப்போ நிறைய பேர் கற்றுக்கிட்டதுனால என்னவோ டேலி வந்து சாஃப்ட்வேர்ஸோடைய ரேட்டு அதிகமாகிடுச்சு. அதனால் நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அது வாங்கிறதே இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அப்படி ஃபைன் பண்ணும்போது நம்மளுடைய ஓன் அப்ளிகேஷனான 3 அப்ளிகேஷன் நான் வந்து இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒன்று வந்து டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ். இது வந்து பில்லிங் சாஃப்ட்வேர், ஓகேங்களா. சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஹைபர் மார்க்கெட் அண்டு நாட்டு மருந்து கடை, இந்த மாதிரி ஒரு தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், ஓகேவா. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் சேல் பண்ணுவீங்க, பேக் எண்டாக சப்போர்ட் பண்ணுவீங்க, கால்ஸை வந்து நீங்கள் எடுத்து நம்மளுடைய டீலர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஸோ இது மூலயமா நம்மளுக்கு இன்கம் வரும். அதனுடைய இதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு இமேஜ் உங்களுக்கு வியூ பண்ணி வச்சுருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் அண்ட் டெக்னாலஜி பேஸ்ட். இப்போ 2 ஷாப் இருக்குது. ஒரு ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய வச்சுருக்காங்க. ஷோவாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் போய் பார்க்குறேன், எனக்கு அந்த மாடல் பிடிச்சிருக்கு. நான் அந்த சேல்ஸ் பர்சனை கூப்பிட்டு நான் வந்து அதை டீட்டெயில்ஸ் கேட்குறேன். அவருக்கு விஷயம் அந்தளவுக்கு தெரியல. நான் கேட்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவருக்கு தெரியல. அதே இன்னொரு ஷாப் பக்கத்துலேயே இருக்குது, பட் சின்னதாக இருக்குது. தேவையான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நான் பார்த்த அதே மாடல் வாட்ச்சு அவர்கிட்டையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நான் போய் கேட்கும்போது அவர் வந்து அதனை பற்றி எல்லாமே A to Z நம்மளுக்கு சொல்லித்தராரு. அது நம்மளுக்கு இம்ப்ரெஸ் ஆகி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாட்சை வந்து வாங்கிக்கிறோம். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்மளுடையதும். நீங்கள் வந்து என்ன பிரம்மாண்டமான அப்ளிகேஷன் எவ்வளோ இருந்தாலும் எல்லா டெக்னாலஜி இப்போ கரண்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ஸாக அப்டேட்டடாக இருக்குது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதுக்கான இன்கம் உங்களுக்கு வரும். ஓகே, இது என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜாப் வந்து இப்படி இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருப்பீங்க, ஓகேங்களா. நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு வேலையில் இருப்பீங்க. நீங்கள் டைம் கிடைக்கும் போதோ, ஓகே, ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாப்பாகவே இருக்கலாம். உங்களுக்கு கூடுதல் வருமானம் வேணும், எனக்கு கூடுதல் இன்கம் வேணுன்றவங்க இந்த வெர்ச்சுவல் டெலிகாலர், ஃபீமேலாக இருந்தால் வெர்ச்சுவல் டெலிகாலர், மேலாக இருந்துச்சுன்னா வெர்ச்சுவல் டெக்னிக்கல் இன்ஜினியர், ஓகேங்களா. ஸோ இது மூலயமா இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன். சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா டேலிக்கு மாற்றான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இப்போ நீங்கள் டேலி கற்றுக்கணுன்னா ஒன் மந்த்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா. பட் அக்கௌண்டட் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக அது நீடடான ஒரு அவசியமான ஒரு விஷயந்தான். அதை கற்றுக்கிறது மூலிமா என்ன ஆகும்னா, நீங்கள் அக்கௌண்டிங் ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ சேம் நம்ம சாஃப்ட்வேர் அதே மாதிரி தான். ஆனால் இது யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம், யார் வேணால் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற அந்த மெத்தடில் நம்ம அந்த அப்ளிகேஷன் இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் சிறப்பு என்னென்னா, வேர்ல்டுலே வந்து நம்பர் 1 வந்து SAP, ஓகேங்களா. அந்த டெக்னாலஜி இன்பில்ட், அதாவது அதனுடைய கிறிஸ்டல் ரிப்போர்ட்டை நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரில் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இதன் மூலயமா இப்போ ஒரு வாடிக்கையாளர் வந்து எனக்கு ஒரு ஃபார்மேட் வேணும்னாலும் கூட நம்மளே ஓனாக டிசைன் பண்ணி கொடுக்கலாம். அந்த ட்ரைனிங்கும் நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம். இதனால் என்ன கெயின் கிடைக்கும், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஒரு 10,000 சேலரி, மந்த்லி சேலரி வந்துட்டு ஒரு 10,000 வந்து வாங்கிட்டுருக்கீங்க. இப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த கஸ்டமர் வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு பதில் சொல்லி அந்த பொருளை எடுத்து கொடுக்குறோம், சேல்ஸ் பண்ணுறோம், மற்றதெல்லாம் பண்ணுறோம். மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், அதுக்கு தான் இந்த வெர்ச்சுவல் டெலிகாலர். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் இருந்தாலும் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வெர்ச்சுவல் டெலிகாலர்ன்ற இந்த கான்செப்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வெர்ச்சுவல் டெக்னிக்கல் இன்ஜினியர்ன்றது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேஃப் ஜோன்னு வச்சுப்போம். மேலே பொறுத்தவரையும் கம்பல்சரி அவர் வேலைக்கு போய் தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமும் போவாங்க, சிலவங்க படிச்சுட்டு வீட்லேயே கூட இருந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் இந்த மேலே பொறுத்தவரையும் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, அவங்க கம்பல்சரி ஒரு மந்த்லி இன்கம் வரணும், ரெண்ட் இருக்குது, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டிகிரி படித்த மாணவர்கள் வந்து இந்த இந்த ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு 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 இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வேலை பண்ணல, நான் சொல்லக்கூடிய கமாண்டை வந்து நீங்கள் டெய்லி பண்ண போகிறீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா கஸ்டமர்ஸை லீடு எடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு கால் பண்ணி பேச போகிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு கால்ஸ் வருது எனக்கு வந்து, உதாரணத்துக்கு எனக்கு வந்து இப்போ இருக்க சூழல் சொல்கிறேன். இப்போ 1 வீக்கில் எங்களுக்கு வந்து ஒரு 10 கால்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு. இப்போ 10 கால்ஸ் வருது, அதை நாங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் இன்னும் பெரிய டெவலப் பண்ணி ஒரு 100 கால் 200 கால் அட்டன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு சராசரி ஒரு மேலோ ஒரு ஃபீமேலோ ஒரு 10 கால்ஸ் வரையும் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கால்ஸு அட்டன் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடிய ஆர்டர்ஸ், ஓகேங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 போஸ்டிங்கும். க்ளோஸ் பண்ணால் என்ன கெயின் கிடைக்கும் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு 10 to 35 10 to 35 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிரிச்சிருக்கு. அது என்ன 10 to 35 அப்படின்னா, இப்போது நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஓகேங்களா. இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். உதாரணத்துக்கு நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ரெஃபரல் டீலர் அண்டு வெர்ச்சுவல் டெலிகாலர் அண்டு வெர்ச்சுவல் டெக்னிக்கல் இன்ஜினியர், இந்த மாதிரி நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு 5 கீ வந்து கம்பல்சரி. அதாவது அவர் மாதம் வந்து விற்குதோ விற்கலையோ அவர் 5 கீ வந்து ஹோல்டு பண்ணி வைப்பார். அவருக்கு ப்ராஃபிட் அதிகம். உதாரணத்துக்கு 35 to 80% வரும் அவருக்கு ப்ராஃபிட் இருக்குது. அப்போது அவர் என்ன பண்ணுவார், அவர் அட்வர்டைஸ்மெண்ட் சென்ட் பண்ணுறாரு, அவருக்கு லீட்ஸ் வருது, அந்த லீட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஓகேவா. அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் இல்லாத போது அவர் அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஒரு வெர்ச்சுவல் டெலிகா இருக்குது. அதாவது அவர் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணாதவங்க எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க அந்த ஒர்க்கு பார்த்துட்ருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு அந்த கால்ஸை ஃபார்வேர்ட் பண்ணுவார். அப்படி ஃபார்வேர்ட் பண்ணும்போது அவங்க அந்த கால்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணும்போது 10% கிடைக்கும். அதாவது ஒரு 10,000 rupees உள்ள ஒரு ERP சாஃப்ட்வேர் நம்ம சேல் பண்ணுறோம், அதில் 1000 ரூபா உங்களுக்கு வெர்ச்சுவல் டெலிகாலருக்கு எவ்ரி ஆர்டருக்கு வந்து கிடைக்கும். அப்போ வந்து மாதம் நீங்கள் ஒரு 10 ஆர்டர் வந்து அவர் கொடுப்பார். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவார், 10 ஆர்டர் கம்பல்சரியாக கொடுப்பாரு. அந்த 10ல் நீங்கள் 10யும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 10,000 வெர்ச்சுவலாக உங்களுக்கு கிடைக்கும், ரைட். இன்னொன்று 35%ன்றது என்ன, இப்போது உங்களுக்கு கடலூரில் நான் உங்களை வெர்ச்சுவல் டெலிகாலராக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் அங்கே இருக்கிற டீலருக்கு சப்போர்ட் பண்ணுறதா உங்களுடைய வேலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவர் 10 கால் கொடுக்குறாரு, நீங்கள் செல்ஃபாகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நாங்கள் டூல்ஸ் கொடுப்போம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல் கொடுப்போம். அந்த டூல் மூலிமா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்களே ஓனாகவே கால் பண்ணி அந்த கம்பெனிக்காக நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. அப்படி வேலை செய்யும்போது உங்களுக்கான இன்கம் அந்த 10,000லேருந்து 25% வந்து ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஃபீல்டுக்கு போகிறவங்க அவங்க, நீங்கள் வந்து ஆர்டரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறீங்க, ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து 25% கிட்ட நீங்கள் ஷேரிங் வரும். அதாவது ஒரு கால்ஸுக்கு 2,500 உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து எல்லாமே நீங்களே பார்த்து முடிச்சிட்டிங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த ஏரியாவில் கவர் பண்ணி எல்லா ஆர்டரையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 35% உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும், ரைட்டு. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அந்த ப்ரொமோஷன்ஸ் கேட்டகரி தான் நம்ம இப்படி வகைப்படுத்திருக்கோம். அதாவது நீங்கள் வெர்ச்சுவல் டெலிகாலர்லேருந்து ஜம்ப் டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம். டிஸ்ட்ரிபியூட் ஆகணுன்னா நீங்கள் 5 கீ கம்பல்சரி மந்த்து டார்கெட் வந்து நீங்கள் முடிக்கணும். அப்போ முடிக்கும்போது உங்களுக்கு மார்ஜின் பர்சன்டேஜ் வந்து 75% வரும். அப்போனா 10,000ல் உங்களுக்கு 7,500 உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து என்ன வரும்,
அது வந்து உங்களுக்கு கமிஷன் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வெர்ச்சுவல் டெலிகாலர்ன்றவர் ஃபஸ்ட்டு 5 கால்ஸ் அந்த மந்த்லேயே முடிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொமோஷன் இல்லை டீலர் ப்ரொமோஷன் கொடுப்போம். ஓகே, டீலருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% மார்ஜின் கிடைக்கும். இது 75 to 80 அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 50%, 35 to 50%. அதாவது 5 கீக்குள்ளே பண்ணுறாருன்னா 35, 5 கீயை ஒன்ஸ் தாண்டிட்டாருன்னா எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா அவர் 50%ன்றது ஸ்டாண்டர்ட் ஆகிடும். அப்புறம் ரெஃபரல் டீலர்ன்றது யாருன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாடிக்கையாளராக கூட இருக்கலாம். சார் இந்தமாரி நம்ம சாஃப்ட்வேர் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வேறு ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அவருக்கான பெனிஃபிட்ஸும் நம்ம கொடுப்போம். அப்போ இங்கே இந்த ரெஃபரல் டீலர் கொடுக்கக்கூடிய லீட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்களாக இருக்கலாம், இல்லை வெர்ச்சுவல் டெக்னிக்கல் இன்ஜினியர் அண்ட் டெலிகாலர் யார் வேணால் இருக்கலாம். அப்போ அதை ஃபாலோ பண்ணி அந்த கால்ஸை க்ளோஸ் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகும். ஏன்னா ரெஃபரல் டீலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10% to 25% தான் கெயின் இருக்குது. ஓகேங்களா? அப்போது மீதி இருக்க கெயின் யாருக்கு வரும்? உங்களுக்கு வரும். வெர்ச்சுவல் டெலிகாலருக்கு வரும், வெர்ச்சுவல் டெக்னிக்கல் இன்ஜினியருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ இதில் எப்படி டார்கெட் பண்ணியிருக்கோன்னா, நம்ம எதை சொல்லிக் கொடுக்க போகிறோம், அதனுடைய டார்கெட் என்னன்றதை வரிசையாக பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக நான் ஒரே ஒரு இதுதான். இது வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் மற்றவங்கள சொல்கிறீங்களே நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றனா கண்டிப்பாக என்னுடைய மாத இன்கம் வந்து 1 lakh தாண்டிடுச்சு. நான் அதை இன்னும் பன்மடங்கு ஆக்கிறதுக்காகவும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாவது ரெடி பண்ணணும். இப்போது பிரிண்டர் இதெல்லாம் வந்து வெளியில் வாங்குறாங்க, அது நம்ம நேம்லேயே வாங்கணுன்றதுனால அடுத்த கட்ட முயற்சி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கான பெனிஃபிட் எனக்கு வரக்கூடிய வருமானம் அதை வந்து உங்களுக்கு நான் ஷேரிங் பண்ணுறேன். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஆர்டர் எடுத்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அந்த பர்சன்டேஜ் எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணல, நீங்கள் தான், அதாவது எப்படின்னு மிக்சிங்காக நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு யாரும் ஓனர் சென்ட்ரலைஸ்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்கம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே போட்டு விடலாம். ஸோ சப்போர்ட் ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம். ரைட், இப்போது என்ன தான் சொல்லித்தருவோம் அப்படின்றத ஃபைனலாக வரேன். டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட். டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் நம்மளுடைய ரீபிராண்டிங் அத்தாரிட்டி. இந்த 2 ப்ரோக்ராம் இப்போ அடுத்தது வந்து 1+ ERP அண்ட் ஸ்பீட் ERP. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உங்களுடைய நேமுக்கே நம்ம கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என் பிராண்டுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது கீ அச்சீவர்ஸ் 5 கீ சோல்வ் பண்ண எல்லாருக்குமே ரீபிராண்டிங் வந்து ஃப்ரீ. இந்த 1 ERPன்னு வந்து என் பேரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் பேர்லேயே நீங்கள் விற்கலாம். ஸ்பீட் + ERPன்றது உங்கள் பேர்லேயே விற்கலாம். ஓகேங்களா? டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்கள் பேர்லேயே விற்கலாம். இது வந்து 5 கீ அச்சீவ் பண்ணவங்களுக்கான பெனிஃபிட்ஸ். 5 கீன்றது தான் உங்களுடைய டார்கெட்டும் கூட. ஓகேவா? ஸோ டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் எத்தனை நாளில் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 நாளில் கற்றுக்கலாம். 1+ ERP சாஃப்ட்வேர் எத்தனை நாளில் கற்றுக்கலாம்? 7 days. ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணுன்னா 7 days. ஸ்பீட் + ERP சாஃப்ட்வேர் வந்து 7 days. இது தவிர்த்து மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் சோர்ஸ்க்குள்ளே வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஜுவல்லரி மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் ஃபார் அந்த ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம பின்னாடி கற்றுப்போம் இந்த 15 நாளுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ 14 and 16 daysக்குள்ளே நீங்கள் இதை தரவாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மாத இன்கம் இனிஷியலாகவே சொல்கிறேன், நான் 1 lakh தான் நீங்கள் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் இனிஷியலாக 5 கீ டார்கெட் வச்சுக்கோங்களேன். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 5 கீ டார்கெட்னால் எவ்வளோ ஆச்சு? 7500 × 5ன்னு போடுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 7500 × 5 போட்டிங்கன்னா 37,500 அதாவது வெறும் 5 கீ விற்றா. உங்களை நான் 5 கீ விற்க சொல்லியே 10 கூட டார்கெட் வைங்க. ஆனால் கம்பல்சரி 5 கீ விற்குதோ விற்கலையோ நீங்கள் 5 கீஸ் வந்து கம்பல்சரி. அதாவது இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும்தான் அந்த விதி. மீதி எல்லாருக்கும் உங்களுக்கு கீ நார்மல், நோ நெருக்கடி எதுவுமே கிடையாது. உங்களுடைய கீ டார்கெட் 5. அப்போ 50% கணக்கு பண்ணும்போது அப்படியே கணக்கு பண்ணிக்கோங்க. 50% போது 5000 × 5, ஸோ 25,000 ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். அதே ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கு 10% to 25% கொடுப்போம். அவங்க வந்து அந்த 5 கீக்கு மேலே ரெஃபரல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ ஃபஸ்ட்டு 5 வந்து உங்களுக்கு 10% தான் வரும். அப்போ வந்து 1000 × 5 உங்களுக்கு வந்து 5,000 தான் கிடைக்கும். அப்போது இதை ஃபாலோ பண்ணக்கூடிய வெர்ச்சுவல் டெலிகாலருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஓனாகவே அவங்க கொடுக்குற கால்ஸாக இருந்தால் உங்களுக்கு 1000 × 10 கீ டார்கெட்னா அப்போ 10,000 வந்துடும். அதே வந்து நீங்கள் ஓனாக ஒரு 5 கீ முடிக்கிறீங்கன்னா 25 × 5ன்னு கணக்கு பண்ணிங்கன்னா 12,500 + 10,000 வரும். ஆல்மோஸ்ட் நீங்கள்
ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்க, அதை விட அதிகமான சம்பளம் தான் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறது, கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. என்னுடைய டார்கெட் என்னென்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியாவிலலாம் நல்ல சேல்ஸ் போயிட்டுருக்கு. அங்கங்கே இதேமாரி ஒரு டீம் போட்டு அவங்க ஓன் சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவங்களும் உண்டு. ஓகேங்களா? நம்மளுக்கு பேக் எண்டில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க. இதை உருவாக்கி தர்றதுக்கான ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க. நம்மளுடைய வேலை என்னென்னா, சேல் பண்ணுறது. சேல் பண்ணி அது மூலயமா இன்கம் எடுக்கிறது. இதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், எவ்வளோ அட்வான்ஸான அப்ளிகேஷன்றது. இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் இந்த ஸ்பீட் இஆர்பி ப்ளஸ் OnePlus இஆர்பி. இப்போ இந்த OnePlus இஆர்பியில் ஒன்றுமே இல்லை, இங்கே ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்துடும். பாருங்கள், F3 கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து ஒரு என்டர் அடித்த உடனே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷனே கேதர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீட் இஆர்பி, இதில் இவே பில், இன்வாய்ஸு, ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறது பெரிய விஷயமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. டேலி எக்ஸ்போர்ட், டேலி இம்போர்ட், பிசி இம்போர்ட் அண்டு காமர்ஸ் வெப்சைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது, சிஆர்எம் இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட் அட்வான்ஸ்டு அப்ளிகேஷனை நம்ம கற்றுக்க போகிறோம் 7 days. ஸோ எல்லோரும் தயாராக இருங்க. 1 லட்சம் சம்பாதிக்கிறதுன்றது அட்வர்டைஸ்மெண்ட்டு தானே தவிர நீங்கள் அதையும் தாண்டி கூட சம்பாதிக்க முடியும் ஒரு விஷயத்தை முழுசாக கற்றுக்கிறதுக்கு மூலயமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.